வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் மீ. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ நம்ம திருச்சியிலிருந்து பாலக்காடு நோக்கி செல்லக்கூடிய அந்த ட்ரெயினில் கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க. திருச்சியில் காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கே கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து நம்முடைய பயணம். டிக்கெட் நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ₹100. இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். ஒரு முக்கியமான ரயிலில் போகிறோம். திருச்சியிலிருந்து நம்ம பயணம் தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது திருச்சியில் இருந்து புறப்படக்கூடிய ரயிலுக்காக நம்ம காத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே நம்முடைய ட்ரெயின் இருக்குது அப்படின்ட்டு போர்டில் பார்த்தாச்சு. அது எந்த ட்ரெயின் அப்படின்னா, திருச்சியில் இருந்து பாலக்காடு டவுன் வரைக்குமே இயங்கக்கூடிய ட்ரெயின். ஒரு சின்ன ட்ரெயின் தான். ஆனால் இந்த ட்ரெயினில் இடம் கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஸோ வேறு வழி இல்லை, எஸ்எல்ஆர்டியில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் போய் பார்த்தாலுமே எந்த இதுலேயுமே நமக்கு இடம் அப்படிங்கிறது கிடைக்கல. கடைசியில் எஸ்எல்ஆர்டியில் ஏறி உட்காந்தாச்சு. இந்த எஸ்எல்ஆர்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒவ்வொரு ட்ரெயின்லேயுமே நிச்சயமாக இருக்கும். சில பெட்டிகளில் பெண்களுக்கு மட்டும் அனுமதி அப்படிங்கிறது இருக்கும். சில பெட்டிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுமதி அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெட்டியில் ஏறியாச்சு. கிட்டத்தட்ட சீட் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு தான். ஆனாலும் கூட அந்த ட்ரெயினில் பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படின்னு சொல்லணும். தமிழகத்தில் ஓடக்கூடிய பயணிகள் ரயிலில் கிட்டத்தட்ட அதிக தூரம் ஓடக்கூடிய ரயில்கள் நிறைய இருக்குது. அந்த பட்டியலில் இந்த ரயிலையும் நிச்சயமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் இருக்குது அப்படின்னா நம்ப முடியுதா? ஆமாம். காலையில் பாலக்காட்டில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய இந்த ரயிலானது திருச்சி வந்துட்டு திருச்சியிலிருந்து மீண்டும் ஈரோடு நோக்கி ஒரு பயணிகள் ரயிலாக செல்லும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது அங்கே நடைபெறும். அதே மாதிரி காலை நேரத்தில் ஈரோட்டில் இருந்து புறப்படக்கூடிய ரயிலானது 1 மணிக்கு, பிற்பகல் 1 மணிக்கு சரியாக புறப்பட்டு திருச்சியிலிருந்து புறப்பட்டு செல்லும். 8:15 மணிக்கு பாலக்காடு போய் சேர்ந்துடும். நம்ம பாலக்காடு வரைக்கும் போகலை, கோயம்புத்தூர் வரைக்கும் தான் போகிறோம். கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு வேலையாக போகிறோம். ஸோ அது பிளாக்கப் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ திருச்சியிலிருந்து சரியாக நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு. ட்ரெயின் நம்பர் 16843 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில் தான். ஆனால் இது எக்ஸ்பிரஸ் கட்டணம் தான் வசூலிக்கப்படுகிறது. எல்லா நிலையங்கள்லையும் நின்று போனாலும் கூட எக்ஸ்பிரஸ் கட்டணம் வசூலிக்கிறதுக்கான காரணம் 301 கிலோமீட்டருக்கு கரெக்டாக 301 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியது. கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 241 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்குது. வழக்கமாக நம்ம கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா திருச்சியிலிருந்து புறப்பட்டு கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான நிலையங்களில் நின்று செல்லக்கூடிய ரயில்களை தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து நிலையங்கள்லையும் நின்று செல்றதுனால நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த ரயில் நிச்சயமாக மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ரேக் ஷேரிங் அப்படிங்கிற முறையில் இந்த ரயில் ஈரோட்டில் இருந்து கரூர் வரைக்கும் இயக்கப்பட்டுச்சு அப்படின்னா திருச்சியிலிருந்து இயங்காது, கரூரில் இருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலாகத்தான் இயங்கும். கிட்டத்தட்ட 8 பெட்டிகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 8 பெட்டியோ 12 பெட்டியோ தான். ஆனால் இந்த பெட்டிகளினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருச்சி கோட்டை நிலையத்தில் நின்று செல்லும். பெரும்பாலும் திருச்சியிலிருந்து ஏறுறவங்களை விட திருச்சி கோட்டையிலிருந்து ஏறுறவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா ஜங்ஷன் வரைக்கும் வந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சிரமம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து போகக்கூடியது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இந்த திருச்சி கோட்டையை பயன்படுத்துகிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. திருச்சியிலிருந்து 1 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கரெக்டாக 26 நிறுத்தங்களை கடந்து தான் போகுது. பாலக்காடு ஜங்ஷன் வரைக்கும் இயக்கலை, பாலக்காடு டவுன் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, பாலக்காடு டவுன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்டேஷன் தான். பெரும்பாலான ரயில்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய இடங்களாகத்தான் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பாலக்காடு ஜங்ஷன் அப்படிங்கிறது எப்போதுமே பிஸியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே ரயில்களை நிறுத்தி வைப்பதை விட பாலக்காடு டவுனில், பாலக்காடு நகரத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை தான் அதிகமான ரயில்கள் நிறுத்தி வைப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையிலும் இந்த ரயிலும் அங்கு தான் நிறுத்தி வைக்கப்படுகிறது. காலை நேரத்தில் செந்தூர் எக்ஸ்பிரஸ், அதாவது திருச்செந்தூருக்கு பாலக்காட்டிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் பாலக்காட்டில் நிறுத்தி வைக்கிறதுனால கூடுதலாக ரயில்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால கூட இது பாலக்காடு டவுன் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கான, அதாவது நிற்பதற்கான வழி அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் இந்த ட்ரெயினில் வர்றது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அந்த கோயம்புத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அழகு கோயம்புத்தூர் வர்ற வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாலக்காடு கணவாய் வழியாக ரொம்ப ஸ்லோவாகவும் வரும். சில நேரங்களில் நமக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஆணைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இப்போது அடுத்த ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். பாலக்காடு
வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு முதல் ஹால்ட் அப்படின்னா திருச்சி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சிக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அப்படிங்கிற தூரத்தில் தான் இருக்குது. இப்போ பெரும்பாலும் நம்ம டெல்டா பகுதிகளில் பயணிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறதுனால எங்கே பார்த்தாலுமே டெல்டாவில் பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் எல்லா இடங்கள்லையும் பச்சை பசேல்னு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. போகிற வழியில் கரூர் பக்கம் கொஞ்சம் வறட்சியான பகுதிகளை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எத்தனை பேர் ஏறுறதுக்காக காத்திருந்தாங்க அப்படின்ட்டு. அது அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இந்த பகுதி அப்படிங்கிறது இருக்கும். சரி, கரூரை தாண்டிட்டோம் அப்படின்னா ஈரோட்டில் இருந்து ஓரளவு செழிப்பான பகுதிகளை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ மான்சூன் பருவக்காற்று அப்படிங்கிறது வீசுது இல்லையா, கேரளாவில் அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கிறதுனால காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறதும் அதிக அளவில் இருக்கும் தமிழக பகுதியை பொறுத்தளவு, குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் பொறுத்தளவு. அதனால இந்த ட்ரெயினில் இந்த காலத்தில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சில நேரங்களில் சாரல் மழையையும் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அப்படி சாரல் மழையை எதிர்பார்த்து காத்திருந்து தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஜூலை மாதத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. சரியான முறையில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த அழகான காட்சியை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்லது காரில் போகும்போதோ ட்ரெயின் பக்கத்தில் போச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு போகிறது எவ்வளவு சுகமோ அதே அளவுக்கு சுகமான விஷயந்தான் நம்ம ட்ரெயினில் போகும்போதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலையை பார்த்துட்டு போகிறது. அதுலேயும் ஒரு பயணிகள் ரயில் இன்னைக்கு இது மின்சார இன்ஜின் கொண்டு இயக்கப்படாத ரயில், டீசல் லோகோவில் தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி டீசல் லோகோவில் இயக்கக்கூடிய ஆல்கோன்னு சொல்லுவாங்கள்ல, டீசல் லோகோவில் இயக்கக்கூடிய இந்த ரயிலில் நம்மளை முந்திட்டு போகிற அந்த பைக்கையும் நம்மளை முந்திட்டு போகிற அந்த பேருந்துகளையும் பார்க்கும்போது நம்மளை முந்துதே அப்படிங்கிற ஒரு கோபம் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருக்கும் இருக்கும். இப்போது திருச்சி கோட்டைக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளித்தலை அப்படிங்கிற ரயில் நிலையம். அதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 26 நிறுத்தங்களில் நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 17, 18 நிறுத்தங்களை கடந்து தான் நம்ம போக போகிறோம். பெரும்பாலும் நம்ம பார்த்த இடங்கள் தான், ஆனாலும் அந்த இடங்கள்லாம் ரயில் நிற்காத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுனாலையும் பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் இரவு நேர பயணம். இந்த ட்ரெயினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட திருச்சியிலிருந்து லோகோவை மாற்றிட்டு அதுக்கு அப்புறம் ஈரோட்டில் போய் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட போட்டு தான் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த ட்ரெயின் ஜர்னி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வேறு ட்ரெயினே கிடைக்கலனா தான் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதே மாதிரி திருச்சியில் இருந்து போகக்கூடிய ட்ரெயின் மயிலாடுதுறையிலிருந்து வரக்கூடிய அந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாலை நேரத்தில் செல்கிறது. இந்த ட்ரெயினுக்குமே வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. இதை விட்டுட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் திருச்சியிலிருந்து இருக்கிறது. அது எந்த ட்ரெயின் அப்படின்னா நம்ம எர்ணாகுளம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின், காரைக்காலிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினை, அந்த ட்ரெயினுக்குமான வரவேற்பும் அதிக அளவில் தான் இருக்கிறது. இதை விட்டுட்டோன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் சென்னையில் இருந்து மங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் திருச்சி வந்து தான் திருச்சியிலிருந்து மங்களூர் நோக்கி செல்கிறது. ஆக பாலக்காடு நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ரயில்கள் மட்டும்தான். சென்னை எழும்பூரிலிருந்து மங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் திருச்சியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் போகுது. அதே மாதிரி பாலக்காடு வரைக்கும் போகக்கூடிய இன்னொரு ட்ரெயின் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் தான். இந்த 2 ரயில்களை பயன்படுத்தி மட்டும்தான் நம்ம பயணிக்கிறது அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது ஒரு தடவை ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த செல்ஃபோனோட அந்த எஃபெக்ட் இருக்குது பாருங்களேன். நம்ம ஏதாவது முக்கியமாக வீடியோவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஏதாவது ஒரு ஃபோன் வரும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போது திருச்சியில் இருந்து நம்ம கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகுது. ஆனால் அதற்கடுத்து நமக்கு திருச்சி அவுட்டரை தாண்டி மற்ற பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளித்தலை தான். இந்த பகுதியை நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ நம்ம டெல்டாவில் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் இந்த பகுதியை பொறுத்தளவு பூமி வேற, அதே மாதிரி விவசாயமும் வேற. நெல் பயிர்கள் பயிரிடுவதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது இங்கே குறைவு. ஏன்னா பெரும்பாலும் வாழை மரங்களை தான் நம்ம அதிகமாக பார்க்க முடிகிறது. காவிரி படுகையின் ஓரம் அப்படின்னு சொல்லலாம். காவிரி டெல்டான்னு சொல்லிட முடியாது. டெல்டா வந்து திருச்சிக்கு அந்த பக்கம் தான் இருக்கக்கூடிய ரயில் நிலையமாக இருக்கிறது. இப்போ குளித்தலைக்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிட்டோங்க. இந்த குளித்தலை அப்படிங்கிறது பேஸ் பாயிண்ட். இங்கிருந்து நிறைய சுற்றுலா தலங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ திருச்சியில இருந்து நம்ம பேருந்துல சேலத்துக்கு போகணும் அப்படின்னா கரூரோ ஈரோடோ வராமல் போகக்கூடிய ரூட் அப்படின்னா இந்த குளித்தலையிலிருந்து கட்டாயம் போகக்கூடிய ரூட்டு.
திருச்சியிலிருந்து 36வது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு 1:44க்கு வந்துட்டு ஒரு 1 நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். 1:45க்கு புறப்பட்டு செல்லும். ஆ இதற்கடுத்து கரூர் போறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2 நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இதில கிராசிங் அப்படிங்கிறதையும் நம்மால பார்க்க முடியுது. குளித்தலையிலயும் ஓரளவு மக்கள் ஏறுவத நம்மால பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில கோயமுத்தூருக்கு போகணும் அப்படின்னா, பேருந்தை தவிர்த்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் இந்த ட்ரெயின் மட்டும் தான். இந்த இடைப்பட்ட பகுதிகள்ல மற்ற ட்ரெயின்கள் இந்த நேரத்தில இல்லாதது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரெயின்ல கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா, டைரக்ட்டா ஈரோடு போகணும். ஈரோட்ல இருந்து சேலத்தில இருந்தோ, அல்லது பெங்களூர்ல இருந்தோ, அல்லது சென்னையில இருந்தோ வரக்கூடிய ட்ரெயின பயன்படுத்தி தான் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால, நிச்சயமாக இந்த ட்ரெயினுக்கான வரவேற்பு என்றும் குறையாது அப்படின்னு தான் சொல்லணும். அ தேவைப்படக்கூடிய இன்னும் அதிகப்படியான பெட்டிகள் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் கூட நிச்சயமாக இருக்கிறது. இப்போ மத்தியான வேளை வெயிலினுடைய தாக்கம் இல்லாம காத்து அப்படிங்கிறது அதிக அளவில இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. அ இப்போ நம்ம ஒரு கிராசிங்க்காக காத்திருக்கிறோம். இது என்ன ட்ரெயின் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நின்னுட்டு இருக்கக்கூடிய நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மூர்த்திபாளையம் அப்படிங்கிற நிலையம். இந்த ட்ரெயின தாண்டுன உடனே ஒரு ட்ரெயின் கிராசிங்க்காகலாம் சொல்ல முடியாது. நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, கரூர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன்ல இருந்து புறப்படக்கூடிய ரயில். இன்னைக்கு அது கேன்சல் ஆயிருக்கலாம். ஏதாவது பராமரிப்பு பணிகள் காரணமாக, அல்லது அங்க இடப்பற்றாக்குறை இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ட்ரெயின இங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு கிராசிங்க நிச்சயமா பார்த்தே ஆவோம். இங்க பார்த்தீங்களா, ஆறுகள்ல தண்ணீர் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை. இது காவிரி ஆறின் கிளை நதி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நெறைய முள்செடிகள் முளைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் நிலையம் அ அந்த காவிரி ஆற்றின் ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த ரயில் நிலையத்துக்கு நமக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 1:59க்கு வந்துட்டு 2 மணிக்கு கிளம்பக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பகுதிய பொறுத்தளவு அ மிகப்பெரிய ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய கரூர். இந்த சின்ன சின்ன நிலையங்கள்லாம் தாண்டி இப்போ நம்ம கரூருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டுருக்கோம். எப்போ வந்தாலுமே சரி, கரூர்ல ஏதாவது ஒரு லோகோவோ, அல்லது ஒரு சரக்கு ரயிலோ, அல்லது ஒரு பயணிகள் ரயிலையோ நிச்சயமாக நம்மால பார்க்க முடியும். இந்த கரூர் அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து 76வது கிலோமீட்டர்ல இருக்கிறது. இந்த ஸ்டேஷனுக்கு நார்மலா வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2:18க்கு வந்துட்டு 2:20க்கு கரூர்ல இருந்து புறப்பட வேண்டும். கரூர் சந்திப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சந்திப்புனாலே 2க்கும் மேற்பட்ட ரயில் பாதைகள் சந்திக்கக்கூடிய இடம். ஒண்ணு நம்ம வரக்கூடிய இந்த திருச்சியிலிருந்து வரக்கூடிய ரயில் பாதையும், திண்டுக்கல்ல இருந்து வரக்கூடிய ரயில் பாதையும், அதே நேரத்தில இங்கிருந்து நாமக்கலுக்கு செல்லக்கூடிய பாதை, அதே மாரி ஈரோடுக்கு செல்லக்கூடிய பாதை. கிட்டத்தட்ட 4 பாதைகளும் சந்திக்கக்கூடிய இடம் இந்த கரூர் சந்திப்பு அப்படின்னு சொல்லணும். ஆ பெரும்பாலும் என்ன அப்படின்னா, கரூர் சந்திப்பு மிகப்பெரிய சந்திப்பு தான். ஆனா சிங்கிள் லைன்ல மாட்டிக்கிட்டதுனால அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப கரூர்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கரூர்ல இருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர்ல இருந்து ஈரோடுக்கு பயணிகள் ரயில், கரூர்ல இருந்து திருச்சிக்கு பயணிகள் ரயில் இருக்கிறது. ஆனால் கரூர்ல இருந்து திண்டுக்கல்லுக்கு பயணிகள் ரயில் கிடையாது. கரூர்ல இருந்து நாமக்கல், சேலத்திற்கு பயணிகள் ரயில் கிடையாது. ஏதோ ஒரு ஜங்ஷன் இயக்கணும் அப்படிங்கிறதுனால இயக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறதே தவிர, அதிகப்படியான ரயில்கள் கரூர்ல இருந்து புறப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக திண்டுக்கல், மதுரை பக்கம். ஆனா அதெல்லாம் எப்ப நிறைவேறும் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ கரூர்ல இருந்து நம்ம புறப்பட்டுட்டோம். கரூர் ஜங்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பாய் சொல்லிட்டு, அதுக்கடுத்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ கரூருக்கு 2:18க்கு வந்துட்டு 2:20க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா கரூருக்கு 2:18க்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷங்கள், 17 நிமிஷம் தாமதமாகத்தான் வந்திருக்கிறது. 2:34க்கு வந்துட்டு 2:37க்கு கிளம்பி போயிருக்கிறது. இந்த கரூரை தாண்டினதுக்கு அப்புறம் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புகழூர். பெரும்பாலும் இந்த ஈரோடு வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புகழூர், கொடுமுடி இந்த பகுதிகள்ல அதிகமாக பயணிக்கக்கூடிய பயணிகளினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் புகழூர் ரயில் நிலையமான்னு கேட்டா கிடையாது. இது வந்து மூர்த்திபாளையம் ரயில் நிலையம். ஏன் இந்த இடத்துல ஸ்லோவாகுது அப்படின்னா, எதுக்கோ நிக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. ஒரு கிராசிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அது இந்த இடத்துல இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. பெரும்பாலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு அதிகப்படியான மக்கள் நிச்சயமாக இந்த கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி விவசாய நிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழை,
சில பகுதிகள்ல நெல்லு, பெரும்பாலான பகுதிகள்ல கருவேல மரங்களை அதிகமாக பார்க்க முடிகிறது. அது நம்ம இந்த கரூர பத்தி சொல்லணும் அப்படின்னா, காகித ஆலை ரொம்பவுமே ஃபேமஸ். தமிழ்நாடு காகித ஆலை. அ அது மட்டும் இல்லாம, அ இந்த பஸ்ஸு, லாரி இதுக்கெல்லாமே அந்த கூடு கட்டக்கூடிய தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருச்செங்கோடுக்கு போகணும் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம கரூர் வந்துட்டு, கரூர்ல இருந்து பரமத்தி வேலூர் வழியாக திருச்செங்கோடு செல்வதையும் வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. நாங்க படிச்ச காலத்துலலாம் திருச்செங்கோடுக்கு ஒண்ணு ஈரோடு போய் போகணும். அப்படி இல்லன்னா பரமத்தி போய் போகணும். ஆனா ஈரோடு போறதுக்கு அடிக்கடி வண்டி அப்படிங்கிறது இருக்கும். டைரக்ட்டா திருச்செங்கோடுக்கு பஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, டைரக்ட்டா போடியில இருந்து திருச்செங்கோடுக்கு பஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனா அது திருச்செங்கோடு வரைக்கும் இயங்கல. ஈரோடு, பரமத்தி வேலூர் வழியாக திருச்செங்கோடு போயிட்டு அங்கிருந்து ஈரோடு வரைக்கும் இயங்குது. கொஞ்சம் சுத்தி போகக்கூடிய பஸ் தான். ஆனாலும் டைரக்ட்டா நம்ம போகக்கூடிய இடத்துக்கு போய்க்கலாம். பெரும்பாலும் இந்த திருச்செங்கோடு பகுதியில கேஎஸ்ஆர், செங்குந்தர் இந்த மாதிரியான கல்லூரிகள் இருக்கிறதுனால, அது எல்லாமே மெயின் ரோட்ல இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த பேருந்துகள பயன்படுத்துறதுக்கான வழி அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனா திருச்செங்கோடு பகுதிய பொறுத்தளவு ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது இல்லாதது ஒண்ணு. அதற்கான இணைப்பு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் நிச்சயமாக இருக்கிறது. அது எப்போது நடைமுறைக்கு வர இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கரூர் பகுதிய பொறுத்தளவு அதிகப்படியாக கருவேல மரங்களை நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறது கண்கூடாகவே தெரிகிறது. இந்த கருவேல மரம் அப்படிங்கிறது நம்மளோட நாட்டோட ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க. நம்ம நாட்டுல இருந்து வந்து உற்பத்தி செஞ்சது கிடையாது. அமெரிக்காவுல இருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு எத்தன பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நினைவூட்டலாக இந்த தகவல சொல்றேன். ஏன்னா, நம்ம பயணத்தின் போது பயணம் சம்மந்தப்பட்ட தகவல்கள மட்டும் பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெனரல் நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுமே ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில PL480 அப்படிங்கிற ஒரு திட்டம். அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்பட்ட காலம். அந்த காலத்தில இந்தியாவினுடைய உணவு தேவையை சமாளிப்பதற்காக கோதுமை அமெரிக்காவிடமிருந்து நம்ம வாங்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. அந்த கோதுமையில் கலந்து விடப்பட்ட அந்த விதைகள் தான் இன்று கருவேல மரங்களாக இருக்கிறது. ஆரம்பத்தில பஞ்சாப்ல இந்த விதைகள் விதைக்கப்பட்டது. பஞ்சாப்ல ஆரம்பிச்சு இப்போ இந்தியாவில் இந்த செடிகள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மன்னிக்கணும். அது கூட இந்த செடி கிடையாதுங்க. பார்த்தலினிய டைகஸ்ன்னு சொல்லுவாங்க. விஷக்கொல்லை இல்லையா? அதே மாதிரி தான் அந்த மாதிரி தான் இதுவுமே இறக்குமதி செய்யப்பட்டது தான். அதுக்கு பேரு சீம கருவேல மரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இத வெட்டி அகற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான விஷயம். அ அது எல்லா பகுதிகள்லயும் இருக்கிறது. அதிகப்படியான நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அதனால விவசாயத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது கூட உண்மதான். இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதிக்குமே ஒரு பயிர் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகள்ல எல்லாம் அதிகப்படியான தென்னை மரங்கள நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அதே மாரி திருச்சியிலிருந்து கரூர் இந்த பகுதிகள்ல அதிகப்படியான வாழை மரங்கள பார்க்க முடியும். நம்ம தேனி மாவட்டத்த பொறுத்தளவு எல்லாத்தையும் பார்க்கலாம். தென்னை மரங்களையும் பார்க்கலாம். அதே மாதிரி வயல்வெளிகளையும் பார்க்கலாம். சில நேரங்கள்ல வறண்ட நிலங்களையும் பார்க்கலாம். எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதி காவிரி ஓடுனாலும் கூட, மழை பெஞ்சா தான் விவசாயம் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ எதிர்பாராத நிறுத்தம் எதுக்காக அப்படின்னா, இந்த ட்ரெயினுக்காக தான். இந்த ட்ரெயின் இப்போ ஈரோட்ல இருந்து வரக்கூடிய ட்ரெயின். ஆனா ஈரோட்ல இருந்து தான் வருதான்னு கேட்டா கிடையாது. இப்ப நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதற்கு மாற்று ரயில் இதுதாங்க. காலையில 6 மணிக்கு 6:40க்கு கிளம்பி பாலக்காடு டவுன்ல இருந்து வரக்கூடிய ரயில். மூர்த்திபாளையம் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினுக்கு நிறுத்தம் அப்படிங்கிறது கிடையாது. கரூர தாண்டுச்சு அப்படின்னா, அதற்கடுத்து புகழூர் தான் நிறுத்தம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இருந்தாலும் மூர்த்திபாளையம் ரயில் நிலையத்தில நின்னதற்கான காரணம், இப்போ நம்ம பார்த்த அந்த கிராசிங் தாங்க. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன பார்க்கிறத விட ட்ரெயின் கிராஸ் பண்ற அழக பார்க்கிறதே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதற்காகத்தான் நம்ம சூஸ் பண்ணி உட்கார்ந்தது இந்த ஏரியா. ஏன்னா சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால கிராசிங் அப்படிங்கிறது இங்க தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஈரோடு போயிட்டோம் அப்படின்னா, அங்கிருந்து டபுள் லைன் ஆரம்பிச்சிருது. டபுள் லைன் ஆரம்பிக்கிறதுனால இன்னும் அதிகப்படியான கிராசிங் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இந்த புகழூர் அப்படிங்கிறது பெரும்பாலும் பேருந்துகள்ல நம்ம பார்க்கிறது கிடையாது. இப்போ ஈரோடு போகணும் அப்படின்னா, கரூர்ல இருந்து கொடுமுடி வழியாக செல்லும். ஆனா புகழூருங்கிறது ஒரு உள்ள இருக்கக்கூடிய கிராமம். இந்த கிராமத்துல இருந்து அதிகப்படியான மக்கள் ரயிலை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம புகழூர்ல நிறைய கோயில்களும் இருக்கிறது. நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த தென்னை மரங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக அது ஈரோடு மாவட்டம் தான். இப்போ ஈரோடு மாவட்டத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகப் போறோம். புகழூர் வந்துட்டாலே அதுக்கடுத்து கொடுமுடி அப்படியே ஈரோடு தான். இப்போ இந்த
பயணத்தின் போது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணி போனாலும் கூட, அந்த பயணிகள் ரயில்ல மக்களோடு மக்களாக, சாதாரண மக்களாக கலந்து போகக்கூடிய சுகம் அப்படிங்கிறது இருக்கு பாருங்களேன். எல்லாருமே ஃப்ரீயா பழகுவாங்க. அந்த பழக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையின் செல்வமாக இருக்கிறது. இப்ப ட்ரெயின்ல போம்போது ஃபர்ஸ்ட் ஏசில போனா சுத்தம். யார் கூடயும் பேசிக்க மாட்டாங்க. இதுவேவும் செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசில கூட ஏதோ கொஞ்சம். ஆனா ஸ்லீப்பர் கிளாஸ்ல ஓரளவு நல்லா பழகுவாங்க. ஆனா அன்ரிசர்வ்ட்ல யாருன்னே தெரியாது. ஆனா பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப நம்ம புகழூர் அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோங்க. புகழூர்லயும் ஆட்கள் ஏழ்றதுக்காக காத்திருக்கிறது நமக்கு தெரியுது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, அதிகப்படியான ரயில்கள் இந்த பக்கம் இல்லாதது ஒண்ணு. அதிகப்படியான ரயில்கள் நின்று செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாத ஒண்ணு. அதனால கிடைக்கக்கூடிய ரயில்களையே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த புகழூர் அப்படிங்கிறது திருச்சியில இருந்து 90வது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய பகுதி. ஐ திங்க் இது ஈரோடு மாவட்டத்து பகுதியாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, அங்கங்க அந்த சிவப்பு வண்ண மலர்களையும் நம்மால பார்க்க முடியுது. இதெல்லாம் ஜூன், ஜூலை காலத்தில் பூக்கக்கூடிய மலர்கள். கிட்டத்தட்ட மரங்கள் எல்லாம் இலைகளை உதிர்த்து விட்டு மீண்டும் துளிர்ந்து எங்கு பார்த்தாலும் ஓரளவு பச்சை பசேல்னு தெரியக்கூடிய காலம். இந்த காலத்துல புகழூர் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து சேரக்கூடிய நேரம் 2 மணி 39 நிமிஷத்துக்கு வந்துட்டு 2:40க்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனா நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கும் மேல லேட் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இங்க வந்து சேரக்கூடிய நேரமே 3:16க்கு வந்துட்டு 3:17க்கு தான் கிளம்ப வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ தமிழகத்தில் ஓடக்கூடிய மிக நீண்ட தூரம் ஓடக்கூடிய பயணிகள் ரயில்ல 2வது ரயிலையும் நம்ம கவர் பண்ணிட்டோங்க. ட்ரெயின் பாலக்காடுல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஃபுல்லாவே டிராவல் பண்ணோம். இப்போ திருச்சியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். ஆனா இதுல நம்ம ஃபுல்லா டிராவல் பண்ணோமான்னு கேட்டா கிடையாது. கோயம்புத்தூர் வரைக்கும் தான் பயணிக்க போறோம். இத தவிர்த்தும் தொலைதூரத்துல ஓடக்கூடிய முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இருக்கு. இப்போ காரைக்கால்ல இருந்து புறப்பட்டு பெங்களூர் வரைக்கும் எஸ்எம்விடி பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயினும் நம்ம கவர் பண்ண வேண்டிய லிஸ்ட்ல தான் இருக்கு. அதே மாரி நாகர்கோவில்ல இருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின். இத தவிர்த்து ரொம்ப தூரம் ஓடக்கூடிய பயணிகள் ரயில் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நிச்சயமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் நம்ம ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. புகழூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுமுடி. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, கொடுமுடி அப்படிங்கிறது ஈரோடு பகுதியினுடைய ஒரு முக்கியமான நகரமாக பார்க்கப்படுகிறது. இங்கேயும் அதிகப்படியான மக்கள் ஏறுறதுக்காக காத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த பகுதிகள்ல அதிகப்படியான ரயில்கள் இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் அதிகப்படியான வரவேற்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினுக்கே இவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த கொடுமுடியை பொறுத்தளவு 102வது கிலோமீட்டர்ல திருச்சியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். இந்த கொடுமுடிக்கு 2:51க்கு வந்துட்டு 52க்கு கிளம்பணும். ஆனா இங்க வந்து சேர்ந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 மணி 31 நிமிஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இடையில இருக்கக்கூடிய நிறுத்தங்கள் எல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக தாமதம் ஆகத்தான் செய்யும். ஏன்னா சிங்கிள் லைன், அது மட்டும் இல்லாம டீசல் லோகோ அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த தீர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா கொடுமுடிக்கு வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த கொடுமுடியை தாண்டினோடனேயே விவசாயத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த தென்னை மரங்கள், கரும்பு, வாழை இந்த மாதிரியான எல்லா பகுதிகளையும் நிச்சயமாக நம்மால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அங்கங்கே சில தரிசு நிலங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இது எல்லாம் உழுதுட்டு அதுக்கப்புறம் விதைக்கக்கூடிய அல்லது நாத்து நடக்கூடிய எல்லா வேலைகளுமே இங்க நடக்கும். காவிரி கரையின் ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகள்ல நெல்லு மட்டும் தான் விளையணும் அப்படிங்கிறது கிடையாது. தென்னையும், வாழையுமே ஒரு முக்கியமான பணப்பயிர்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதிகப்படியான மக்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய பகுதிகளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவு அடுத்து ஈரோட்டுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம். நான் ஈரோட்ல தாங்க கொஞ்ச நாள் இருந்தேன். அதாவது ஈரோட்ல இருந்தேன் அப்படின்னா, ஈரோட்லேருந்து திருச்செங்கோடுக்கு படிக்க போனேன். ஆனா இந்த ஊரெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இப்ப தான் நம்மால பார்க்க முடியுது. இந்த ரூட்ல நின்றிருந்தா தானே நமக்கு தெரியும். பாசூர் அப்படிங்கிற ரயில் நிலையம். ஆ இந்த ரயில் நிலையம் 122வது கிலோமீட்டர், அதாவது திருச்சியிலிருந்து 122வது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையமாக இருக்கிறது. இங்க 1, 2 பேரு ஏறுறாங்க. 3 மணி 14 நிமிஷத்துக்கு இங்க வந்துட்டு 3:15க்கு கிளம்பணும். ஆனா இங்க வந்து சேர்ந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 3 மணி 51 நிமிஷம் ஆயிடுச்சு. ஈரோடு போயிட்டோம் அப்படின்னா, அதற்கடுத்து ரயில்களினுடைய வேகம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அங்க வந்து நம்ம எந்த ஒரு ட்ரெயினுக்குமாகவே காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்காது. கிராசிங் அப்படிங்கிறதுக்கும் பிரச்சனை இல்ல. ஏன்னா ஆப்போசிட்ல ட்ராக் அப்படிங்கிறது இருக்கிறதுனால. இப்போ நீங்க பார்க்க
பார்க்குறீங்க இல்லையா? நம்ம ஈரோடுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டுருக்கோம். நீங்க பார்க்கக்கூடிய அந்த லைன் சேலத்திலிருந்து வரக்கூடிய லைன். அந்த லைனும் கரூர்லேருந்து வரக்கூடிய லைனும் சந்திக்கக்கூடிய இடம். பெரும்பாலும் ஈரோட்ல எங்கெங்கல இருந்தெல்லாம் ரூட் வருது அப்படின்னா, கரூர்லேருந்து வரக்கூடிய ரூட்டு, அதே மாரி கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய ரூட்டு, சேலத்திலிருந்து வரக்கூடிய ரூட்டு. இந்த 3 ரூட்டும் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இத தவிர்த்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, இங்கருந்து நாமக்கல்லுக்கு ஒரு கனெக்ஷன் வேணும். இங்கருந்து பழனிக்கு ஒரு கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிறது இருக்கு. எந்த அளவுக்கு அந்த பணிகள் எல்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அ நிச்சயமா சொல்லணும் அப்படின்னா, கரூர்ல இருந்து ஈரோட்டுக்கு எப்படி அதிகப்படியான ரயில்கள் தேவைப்படுகிறதோ, அதே மாதிரி அ நம்ம பார்க்கக்கூடிய அளவிற்கு இப்போ இந்த மாரி என்ஜின் எல்லாம் பார்க்குறது பெரும்பாலும் ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்ல. இந்த ஈரோடுக்கு லோகோ செட்ன்னு ஒண்ணு இருக்குங்க. ஏன்னா, இந்த பணிமனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த லோகோவ பராமரிக்கக்கூடிய இடத்துக்கு பேரு பணிமனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணிமனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அ ஈரோடு. ஈரோட்டுக்கு அப்புறம் திருச்சியில பொன்மலை, அதுக்கப்புறம் அரக்கோணம். இது தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த 3 தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறது. அதே மாதிரி இந்த சேலம் கோட்டத்துக்குட்பட்ட பகுதிகள்ல பிட்லைன் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் ஈரோடு தான். இந்த கோட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சேலத்தில பிட்லைன் இல்லாததுனால, சேலத்திலிருந்து அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடும் இருக்கிறது. சரி, ஈரோட்ல இருந்து தான் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டா, இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தொலைதூரத்துக்கு ஓடக்கூடிய பயணிகள் ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி ஈரோட்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயங்கிக் கொண்டிருந்த பயணிகள் ரயில், இப்போது செங்கோட்டை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அம்பாசமுத்திரம் வழியாக. இந்த ட்ரெயின்லயும் நிச்சயமாக நம்ம டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அ இன்னொரு தொலைதூர ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் முன்பதிவு இல்லாத ரயில்கள். இந்த முன்பதிவு இல்லாத ரயில்கள் அதிக அளவில் இயக்கப்படும் பட்சத்தில, இன்னும் அதிகப்படியான மக்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஈரோடு ரயில் நிலையம் நம்மை வரவேற்கிறது. ஈரோடு அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து 141வது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்திற்கு வழக்கமாக நம்ம ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் 3:35க்கு வந்துட்டு 3:40க்கு போகணும் அப்படின்னு ஷெட்யூல் இருக்கும். ஆனா, ஒரு நாள் கூட அந்த டயத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, இந்த 141 கிலோமீட்டருமே சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால, சில நேரங்கள்ல சில ரயில்களுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ட்ரெயின் இங்க வந்து சேர்ந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4:09 மணிக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் டிலேல வந்திருக்கு. வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டு அதுக்கப்புறம் ஈரோட்ல இருந்து கிளம்பிருச்சுங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு ரியல் வேகமே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா டபுள் லைன் அப்படிங்கிறதுனால நமக்கு பின்னாடியும் வண்டி வந்துகிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்லோவா நிறுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல. இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? என்ன வேகத்தில போகுது அப்படின்ட்டு. இன்னும் அதிகப்படியான வேகத்தில போச்சு. ஆனா நம்மால அத கவர் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வேகத்தில போகும்போது அந்த வேகத்தோடு இணைந்து நம்ம கேமரா அப்படிங்கிறது ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஈரோட்ல இருந்து புறப்பட்ட நம்முடைய பயணம், அதற்கடுத்து திருப்பூர் போறதுக்கு முன்னாடியே 3 ஸ்டேஷன்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. கோயம்புத்தூர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 4, 5 ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதி அப்படிங்கிறது இந்த கோயம்புத்தூர் பக்கம் வந்துடுறதுனால காத்து கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனா அதை விடவும் இந்த சமவெளி பகுதிகள்ல இன்னும் காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும். இங்க பாருங்களேன், என்ன வேகத்துல அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போகுது அப்படின்ட்டு. அது என்ன ட்ரெயின் அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? ஆமா, கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா, சென்னை நோக்கி செல்லக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இப்போ நம்மள கடந்து போய்க்கிட்டு இருக்கு. முழுவதும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட ஏசி பெட்டிகளை கொண்ட ரயில். அந்த ரயில் நம்மள கடந்து போய்க்கிட்டு இருக்கு. போனத நம்மால பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னும் நிறைய ரயில்கள் இந்த மாரி கடந்து செல்வத நம்மால தொடர்ச்சியாக பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் கருவேல மரங்கள் ரயில்வேவினுடைய இடத்துல தாங்க அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்போ அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது இடங்களில் இருந்த கருவேல மரங்கள் எல்லாமே அகற்றப்பட்டு விட்டது. ஆனா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வசம் இருக்கக்கூடிய ரயில்வேல மட்டும் தான் இன்னும் அதிகப்படியான கருவேல மரங்கள் இருக்கு. அதை எப்ப காலி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த தரங்கம்பாடி ஏரியாவுல அந்த ட்ராக் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஆனா, அந்த இடம் வந்து ரயில்வேவுக்கு சொந்தமான இடம் தான். இருந்தாலும் கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அங்க கருவேல மரங்களினுடைய எண்ணிக்கை அதிக அளவுல தான் இருக்கிறது. இப்போ நம்ம போடி தேனி ட்ராக்கு அப்படிங்கிறத போட்டுட்டாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி பார்த்தாலும் கருவேல மரங்கள் அப்படிங்கிறது அதிக அளவுல தான் இருந்தது. இப்போ ஓரளவு காலி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஆக நமக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய இந்த கருவேல மரங்கள காலி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு வேண்டிய விஷயம்.
சரி, இப்போ ஈரோட்ல இருந்து புறப்பட்ட நம்முடைய பயணத்தில அடுத்து இருக்கக்கூடிய நிறுத்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா பார்த்தாகணும் இல்லையா? அ அடுத்து ஒரு ட்ரெயின் கிராசிங்க்காக நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா, இது நின்னுட்டு இருக்கும்போது கிராஸ் ஆகல. போயிட்டே இருக்கும்போது கிராஸ் ஆகுது. நிச்சயமாக இந்த ட்ரெயின் எல்லாம் நார்த் நோக்கி போகக்கூடிய ட்ரெயின்கள் தான். ஏன்னா, இந்த நேரத்தில போகக்கூடிய ட்ரெயின் அப்படின்னா, நிச்சயமாக வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ரயில்களாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. அ இப்போ நம்ம இங்கூரங்கிற ரயில் நிலையத்த தாண்டிட்டு, அதுக்கடுத்து திருப்பூர் போறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஊத்துக்குளி. ஊத்துக்குளி பெரும்பாலும் இந்த பசுமாடுகளினுடைய உற்பத்தி அதிக அளவுல இருக்கிறதுனால, வெண்ணெய் உற்பத்தியில தன்னிறைவு பெற்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. ஊத்துக்குளி நெய்யிக்கு புவிசார் குறியீடும் இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த திருப்பூர் பகுதிய பொறுத்தளவு அதிகப்படியான பின்னலாடை உற்பத்தி அப்படிங்கிறது, பனியன் கம்பெனி, இன்னும் நெறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. குட்டி ஜப்பான்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற இடமாக மட்டுமல்லாமல், அதிகப்படியான மக்கள் வேலைவாய்ப்பை பெறக்கூடிய இடமாகவும் நிச்சயமாக இருக்கிறது. இந்த பகுதிகள்ல நெறைய சுற்றுலா தலங்கள் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்திட முடியாது. இன்னும் 1, 2 சுற்றுலா தலங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. சிவன்மலை இருக்கிறது. சிவன்மலைய தாண்டி அ நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அ சரக்கு ரயில். பெரும்பாலும் சரக்கு போக்குவரத்துக்கு இந்த ரூட் அப்படிங்கிறது அதிக அளவுல பயன்படுத்தப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ கேரளாவினுடைய ஹைடெக் நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எர்ணாகுளம். எர்ணாகுளத்தில இருந்து ஏன்னா போர்ட் அப்படிங்கிறது அங்க இருக்கிறதுனால, துறைமுகம் இருக்கிறதுனால, அங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லணும். மும்பைக்கு போகணும் அப்படின்னா, கொங்கன் வழியாக செல்வது அப்படிங்கிறது எளிதாக இருக்கும். ஆனா, இந்த டெக்னாலஜி வளர்ந்த நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னையும், பெங்களூரும். சென்னைக்கு செல்வதை விட பெங்களூருக்கும் இன்னும் அதிகப்படியான சரக்குகள் செல்வதற்கு இந்த வழித்தடம் தான் பயன்படுகிறது. சென்னைக்கு கூட அ நாகப்பட்டினம் துறைமுகம், அதே மாதிரி தூத்துக்குடி துறைமுகம் இந்த பகுதிகள்ல இருந்து சரக்குகள கப்பல்ல இறக்கி அங்கருந்து நம்ம கொண்டு வந்துர முடியும். ஆனா, பெங்களூருக்கு போகணும் அப்டின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் கோயம்புத்தூர் வழியாக வரக்கூடியது தான். நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20லிருந்து 30 சரக்கு ரயில்கள நம்ம பார்க்கலாம். அ உதாரணத்துக்கு நான் ஒரு 2 மணி நேரம் திருப்பூர் ஜங்ஷன்ல உட்காந்துருப்பேன்னு வைங்களேன். அந்த 2 மணி நேரத்தில 4 சரக்கு ரயில்களினுடைய போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்கிறது. எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கார் உற்பத்தி நிலையங்களும் இருக்கிறதுனால, அதிகப்படியான சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது இந்த ரூட்ல தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். பெரும்பாலும் இந்த சரக்கு ரயில்கள் பல நாட்கள் பயணிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அந்த சரக்கு ரயில பார்த்துட்டு, அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில நம்ம வந்து சேரக்கூடிய இடம் திருப்பூர் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஊத்துக்குளிக்கு நம்ம என்ட்ரி ஆயிட்டுருக்கோங்க. பெரும்பாலும் இந்த ரயில் நிலையங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா, இதே ரூட்ல பயணிச்சிருப்பாங்க. தொடர்ச்சியான பயணம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா, இங்க நின்னு போகாததுனால பெரும்பாலும் இந்த ரயில் நிலையங்கள பத்தின தகவல் அப்படிங்கிறது நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கு. வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில இல்ல. ஆனா, நம்ம பயணிக்கக்கூடியது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால, அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம கேமராவ கொஞ்சம் அஃபெக்ட் பண்ற மாரி தான் இருக்கு. இப்போ நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் இறங்கிற போறோம். ஆனா, கோயம்புத்தூரை தாண்டி பாலக்காடு வரைக்கும் இருக்கு. அப்படிங்கிறதுனால பாலக்காடு டவுன் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால, சரி கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற ஸ்டேஷனுக்கு எந்த மணிக்கு, எத்தன டயத்துக்கு போகும், அது அப்படிங்கிற டீட்டெயில மட்டும் நம்ம குடுத்துட்டா பத்தாது. அத தாண்டி இருக்கக்கூடிய மக்களுக்குமே பயனடையணும் அப்படிங்கிறதுனால, ஈரோட்டுக்கு அப்புறம் எந்தெந்த ரயில் நிலையத்துக்கு, எந்த டயத்துக்கு வரும் அப்படிங்கிற டீட்டெயில நான் உங்களுக்கு சொல்றேன். திருச்சியிலிருந்து ஊத்துக்குளி அப்படிங்கிறது 177வது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்திற்கு தினமுமே 4:19க்கு வந்துட்டு ஒரு 1 நிமிஷம் நிறுத்தம் தான் 4:20க்கு இங்கேருந்து புறப்பட்டு செல்லணும். இப்போ ஊத்துக்குளிய தாண்டி நம்ம திருப்பூருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோங்க. ஏன்னா ஊத்துக்குளிய விட்டுட்டோம் அப்படின்னா, அதற்கடுத்து நமக்கு மிகப்பெரிய மேஜர் பாயிண்ட் அப்படின்னா திருப்பூர் தான். இந்த திருப்பூர் அப்படிங்கிறது நெறைய மக்கள் இங்க வந்து வேலை பார்க்குறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு வருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய மேஜர் ஜங்ஷனா இருக்கக்கூடிய அந்த திருப்பூர்ல இருந்து ரயில்கள் இயங்குதா அப்படின்னு கேட்டா, திருப்பூர்ல இருந்து ஒரு ட்ரெயின் கூட இயங்குறது கிடையாது. ஆனா அதிகப்படியான மக்கள் வேலை பார்க்குறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயின் ஆப்பரேட் ஆகுது. ஈரோட்ல இருந்து ட்ரெயின் ஆப்பரேட் ஆகுது. அதே சமயத்தில திருப்பூர்ல இருந்து ஆப்பரேட் ஆகல அப்படிங்கிற வருத்தம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ திருப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊத்துக்குளிக்கு நம்ம சரியான நேரத்தில வந்தோமா? அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது. ஊத்துக்குளிக்கு நம்ம சரியான நேரத்தில வரல. 4:19க்கு வர வேண்டிய நம்ம ட்ரெயினு 4:49க்கு தான் வந்துச்சு. அப்படி இருக்கிறதுனால திருப்பூருக்கும் தாமதம் தான்.
இந்த திருப்பூருங்கிறது திருச்சியிலிருந்து 191வது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்திற்கு வழக்கமாக 4:33க்கு வந்துட்டு 2 நிமிஷம் நிறுத்தம் 4:35க்கு புறப்படணும். ஆனா இந்த ட்ரெயின் இன்னைக்கு வந்தது 5:05க்கு வந்துட்டு 5:07க்கு கிளம்புது. ஆப்போசிட்ல நீங்க பார்க்கக்கூடியது எர்ணாகுளத்திலிருந்து வரக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுறத நம்மால பார்க்க முடியும். இப்போ இதுக்கு அடுத்து 7 மணிக்கு அப்புறம் நிறைய ட்ரெயின்கள் திருப்பூர்ல கிராஸ் ஆகி போறத நம்மால பார்க்க முடியும். ஏன்னா இரவு நேரங்கள்ல தான் அதிகப்படியான ரயில்கள் பயணிப்பதையும் நம்ம நிச்சயமா பார்க்குறோம். அதே மாதிரி திருப்பூர்ல நிக்காமல் செல்லக்கூடிய ரயில்கள் கூட இருக்கிறது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, அ திரு இங்க திருவனந்தபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய மெயில் எக்ஸ்பிரஸ் திருப்பூர்ல நிக்கிறது கிடையாது. ஈரோடு தாண்டி டைரக்ட்டா கோயம்புத்தூருக்கு தான் வந்து செல்கிறது. இப்போ இந்த திருப்பூருக்கு அப்புறம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் தான். ஆனா அந்த 1 ஹவருக்குள்ள நெறைய நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினுக்கு இருக்கு. இப்போ திருப்பூருக்கு அப்புறம் திருப்பூர்ல இருந்து 17வது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன். அதே மாரி திருச்சியில இருந்து 208வது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் சோமனூர். சோமனூர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவுட்டர் ஏரியா. நெறைய அதாவது இந்த தொழில்துறையில வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம சிட்டிக்குள்ள வாடகை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான பேர் இந்த அவுட்டர்ல தான் தங்கியிருக்கிறாங்க. இந்த சோமனூருக்கு தினமுமே 4:51க்கு வந்துட்டு 52க்கு கிளம்பணும். ஆனா, இன்னைக்கு இந்த ட்ரெயின் கண்டிப்பா லேட்டா தான் போகும். பாலக்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஷன பார்க்கறதுனால, அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷனா நம்ம பார்த்துரலாம். சோமனூருக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூலூர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சூலூர் கிடையாதுங்க. சூலூர் ரோடு தான். அந்த ரோட்ல இறங்கணும் அப்படின்னா, நம்ம சூலூருக்கு பேருந்துகள்ல செல்ல முடியும். பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த சூலூர் ரோடு அப்படிங்கிறதே சூலூர் தான் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. 218வது கிலோமீட்டர்ல திருச்சியிலிருந்து இருக்கக்கூடிய இந்த சூலூர் ரோடு ரயில் நிலையம் ஒரு முக்கியமான ரயில் நிலையம். எல்லா ரயில்களும் நின்னு செல்றது கிடையாது. சில ரயில்களை தவிர. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது சோமனூர் ரயில் நிலையம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அந்த அவுட்டர் ஏரியாவுல இருக்கக்கூடிய சோமனூர் ரயில் நிலையம். இந்த சோலூர் ரோடு ரயில் நிலையத்துக்கு தினமுமே நம்ம ட்ரெயின் 4:59க்கு வந்துட்டு 5 மணிக்கு கிளம்பணும். வழக்கமா லேட்டா தான் வரும். கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இருகூர். இருகூர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷன்லாம் சொல்லிற முடியாது. ஆனா ஜங்ஷன். எப்படி அப்படின்னா, கோயம்புத்தூருக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கடுத்து போத்தனூர் அப்படிங்கிற ரயில் நிலையம் இருக்கிறது. கோயம்புத்தூர், போத்தனூர் போணும்னா கிட்டத்தட்ட 12லிருந்து 17 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகமாகும். ஆனா, அதுவே அத கட் பண்ற விதத்துல டைரக்ட்டா போத்தனூருக்கு நம்ம போயிற முடியும். எப்படி அப்படின்னா, இருகூர்ல இருந்து. இப்ப நீங்க ஆப்போசிட்ல பார்க்கக்கூடியது பாலக்காடுல இருந்து ஈரோடு வரைக்கும் வரக்கூடிய மெமு வகையிலான ட்ரெயினு. பாலக்காடுல இருந்து அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுகிறது. ஆனால் அது பாலக்காடு கோட்டத்தின் சார்பாக இயக்கப்படுகிறது. சேலம் கோட்டம் கேட்கக்கூடிய ரயில்கள் எல்லாமே பாலக்காடு கோட்டத்திற்கு சென்று விடுவதுதான் ஓரளவு வருத்தத்திற்குரிய செய்தி அப்படிங்கிறது தான். சரி, அங்க இருக்கிறவங்களும் மக்கள் தான். ஆனா அதே அளவிற்கு நம்முடைய தமிழக பகுதிக்கும் அதிகப்படியான ரயில்கள் இயக்குனா ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்னு என்னன்னா, இந்த இருகூருக்கும், போத்தனூருக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதிகள்ல இரட்டை பாதை பணிகள் கூடிய விரைவில் துவங்க இருப்பதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இதுதான் அந்த சூலூர் ரோடு சந்திப்பு. சந்திப்புன்னு சொல்ல முடியாது. சூலூர் ரோடு ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து இறங்கி சூலூருக்கு போறதுக்கு வண்டி இருக்கும். பஸ் இருக்கே தவிர, சூலூர் அப்படிங்கிறது பக்கம் அப்படின்லாம் சொல்லிற முடியாது. இதுக்கப்புறம் இருகூர் ஜங்ஷன் தான் நம்ம நிக்கக்கூடிய இடம். சரி, இருகூருக்கு அப்புறம் என்ன ஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த இரட்டை பாதை பணிய சொன்னேன்ல, அது முடிஞ்சு அப்படின்னா அதிகப்படியான ரயில்கள் போத்தனூருக்கு இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோயம்புத்தூர்ல முனையமாக கொண்டு செயல்படக்கூடிய அதே நிலையில போத்தனூர்ல இருந்தும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருகூர் ஜங்ஷனை தாண்டிருச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து நிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்காநல்லூர். சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்த பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த தேனி, திருச்சி, மதுரை இந்த பகுதிகளுக்கு போகணும் அப்படின்னா, சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்துக்கு தான் நம்ம வந்தாகணும். ஈரோடு, சேலம் இந்த பகுதிகளுக்கு போகணும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் காந்திபுரம் பேருந்து நிலையம். அதே மாரி 3வதாக ஒரு பேருந்து நிலையம் இருக்கிறது உக்கடம். உக்கடம் அப்படிங்கிறது கேரளாவுக்கும், பழனிக்கும் செல்லக்கூடிய உடுமலைப்பேட்டை இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து சேரக்கூடிய இடம். இப்போ நம்ம இருகூர் ஜங்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். அந்த வெயிலினுடைய தாக்கம் குறைவு தான். ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு சரியான வியூவ குடுக்குதா அப்படிங்கிறது தெரியல. பழைய பெட்டிகள், இந்த கலர்ல இருக்கக்கூடிய பழைய பெட்டிகள் எல்லாமே இப்போ சரக்க ஏத்திட்டு போறதுக்கான பெட்டிகளாகத்தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஷட்டர பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
இப்போ கோயம்புத்தூர்ல 3 பஸ் ஸ்டாண்ட பத்தி சொன்னேன் இல்லையா? 4வதாகவும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது. அது மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். மேட்டுப்பாளையம் ஊட்டி போணும் அப்டின்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் போணும். அது புது பஸ் ஸ்டாண்டு. இப்போ சிங்காநல்லூர்ல இறங்கணும் அப்டின்னா, நம்ம இங்கேருந்து பஸ்ஸுல போயிரலாமா அப்டின்னு கேட்டா, அது கொஞ்சம் சிரமம் தான். என்ன காரணம் அப்டின்னா, இப்போ ரயில்வே ஜங்ஷன்லேருந்து சிங்காநல்லூர் போகணும் அப்டின்னா, வெறும் 5 கிலோமீட்டர். ஆனா இங்க இருந்து தூரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால, அந்த பேருந்துகளுக்கு சரியான கனெக்டிங் அப்படிங்கிறது இல்ல. இருந்தாலுமே கொஞ்சம் பக்கத்துல வந்து இறங்கி போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த சிங்காநல்லூர் ரயில் நிலையத்திற்கு தினமுமே 5:17க்கு நம்ம ட்ரெயின் ஆனது வரும். சிங்காநல்லூர் ரயில் நிலையத்த தாண்டிட்டோம் அப்படின்னா, அதற்கு நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பீளமேடு அப்படிங்கிற ரயில் நிலையம். அ இதெல்லாம் பெரும்பாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் ரயில்வே நிலையத்திற்கு. இந்த சிங்காநல்லூருக்கும் பீளமேடுக்கும் ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் தான் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. தினமுமே 5:21க்கு இங்க வந்துட்டு 5:22க்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனா, எல்லாமே கிட்டத்தட்ட கால தாமதமாகத்தான் வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ் ஸ்லாக்கிங் டைம் போய் சேரக்கூடிய இடம் இது எல்லாமே மாறும். பீளமேடுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் வடக்கு ரயில் நிலையம். இந்த கோயம்புத்தூர் வடக்கு ரயில் நிலையம் சில நேரங்கள்ல பராமரிப்பு பணிகள் நடைபெறும்போது இங்கிருந்து கூட ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் வடக்கு ரயில் நிலையத்தில பெரும்பாலானவங்க இறங்கிருவாங்க. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ரிட்டர்ன் வர்றது அவசியம் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறதுனால எல்லா ரயில்களுமே இங்க நிக்கிறது இல்ல. அதனால இந்த மாதிரியான பயணிகள் ரயிலை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது. அ கிட்டத்தட்ட அ 238 கிலோமீட்டர் கடந்து தான் இங்க வரணும் திருச்சியிலிருந்து. 29க்கு வந்துட்டு 5:30க்கு கிளம்பணும். சரி இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் 3 கிலோமீட்டர் தான். ஆனா அந்த 3 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிகம் கோயம்புத்தூருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது சிங்காநல்லூர் ரயில் நிலையம். இந்த சிங்காநல்லூர் ரயில் நிலையத்த பெரும்பாலும் மக்கள் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அதிகப்படியாக ரயில்கள் ஏறுவதற்கு பயன்படுத்துறாங்களோ இல்லையோ, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்கிங் போறதுக்கு பயன்படுத்துறாங்க. நீங்க பாருங்களேன், கைய வீசிக்கிட்டு எப்படி அவர் நடந்து போனாரு அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம லேடீஸ் வாக்கிங் போறதுக்குமே ஒரு சேஃபான இடமாகத்தான் பார்க்கப்படுது. எப்படி நடக்குறாங்க பார்த்தீங்களா 2 பேரும்? இந்த கோவை வடக்கு ரயில் நிலையத்த தாண்டிட்டோம் அப்படின்னா, அதற்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில் நிலையம் தான். ஆக்சுவலா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வராமயே போத்தனூர் போகலாம். ஆனா இந்த ட்ரெயின் ஆனது பாலக்காட்டுக்கு போகும்போது நல்ல கூட்டம் இருக்கிறதுனால, கோயம்புத்தூருக்கு அவசியம் என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ, அன்னையிலிருந்து வந்துகிட்டு தான் இருக்கிறது. 6:07க்கு வந்துட்டு 6:10க்கு கிளம்பணும். ஆனா கண்டிப்பா இந்த ட்ரெயின் ஆனது லேட்டா தான் கிளம்பும். காரணம் இப்போ போயிட்டு இருக்கக்கூடியதே இதுதான். சரி இப்போ கோயம்புத்தூர் வர வரைக்கும் எல்லா ஸ்டேஷனையும் நம்ம பார்த்துட்டோம். கோயம்புத்தூர தாண்டி இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள பத்தி பார்க்கணும். ஏன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இறங்கிற போறோம். கோயம்புத்தூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் இந்த ட்ரெயினுக்கு போத்தனூர் அப்படிங்கிறது. போத்தனூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர்ல தான் இருக்கிறது. தினமுமே 6:19க்கு வந்துட்டு 6:20க்கு அங்கருந்து புறப்படும். 21க்கு 2 நிமிட நிறுத்தம் அப்படிங்கிறது அங்க இருக்கும். இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வடகோவை பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி இப்போ இந்த போத்தனூர தாண்டிட்டா அதுக்கடுத்து கோயம்புத்தூரினுடைய அவுட்டர் பகுதியில எந்தெந்த பகுதியில நிக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். போத்தனூருக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் நிக்கக்கூடிய இடம் மதுக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. மதுக்கரை அப்படிங்கிறது கோவையினுடைய அவுட்டர் பகுதி. நெறைய பேர் அங்க கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக குடியேறி இருக்கிறாங்க. அங்க 6:33க்கு போயிட்டு 6:34க்கு இந்த ரயிலானது புறப்படும். இப்போ கோவை வடக்குக்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிட்டோம். மதுக்கரைக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எட்டிமடை அப்படிங்கிற ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்திற்கு தினமுமே 6:43க்கு வந்துட்டு 6:44க்கு இந்த ரயிலானது புறப்படும். இந்த திருச்சிராப்பள்ளி, பாலக்காடு ட்ரெயின் தமிழகத்தில் கடைசியாக நிற்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாளையாறு. இந்த வாளையாறு சோதனை சாவடி அப்படிங்கிறது பேருந்துகள பொறுத்தளவு இருக்கு. ஆனா ட்ரெயின்ல இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. வாளையாறுக்கு தினமுமே 6:59க்கு போகும். வாளையாறுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் நிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சங்கோடு அப்படிங்கிற ரயில் நிலையம். இது கேரளாவினுடைய முதல் ரயில் நிலையமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து இந்த ட்ரெயின் டைரக்ட்டா ஜங்ஷன் போயிடும். பாலக்காடு ஜங்ஷனுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது கடைசியாக பாலக்காடு டவுனுக்கு எட்டேகாலுக்கு போகணும். ஆனா இந்த ட்ரெயின் இன்னைக்கு லேட்டா தான் போகும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நான் வாய்ஸ் குடுத்தது பின்னாடி அப்படிங்கிறதுனால கன்ஃபார்மா லேட்டா தான் போகுது. என்ன நண்பர்களே, திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு வந்த இந்த பாலக்காடு ட்ரெயின்ல நம்ம ஃபுல் ஸ்லெட்ஜ் கவர் பண்ண முடியல அப்படின்னாலும், கோயம்புத்தூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 241 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில் பயணங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வர இருக்கிறது. அதே மாதிரி அ கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கப்பட்ட செய்திகளும் வர இருக்கிறது. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.